Good morning students. This video 12th physics unit 3 topics magnetic field lines, magnetic flux, uniform and non-uniform magnetic field, Coulomb's inverse, square law of magnetism. So first topic magnetic field lines. இது ஒரு 4 points இருக்கு. First one, magnetic field lines are continuous closed curve. அது continuous closed curve. The direction of magnetic field lines is from north pole to south pole outside the magnet, from south pole to north pole inside the magnet. இந்த diagram பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். The magnetic lines of force அவுட்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு ட்ராவல் ஆகுது. இப்படியே போயிட்டு இன்சைடில் பார்த்து அப்படின்னா இந்த டைரக்ஷனில் போகும். அப்போ இந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்னா இன்சைட் த மேக்னெட்டில் ஃப்ரம் சவுத் போல் டு நார்த் போலாக தான் ட்ராவல் பண்ணும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எனி பாயிண்ட் ஆன் த கர்வ் இஸ் drawing tangent to the magnetic field lines at any point. எந்த ஒரு பாயிண்ட்லேயும் நமக்கு டைரக்ஷன் வேணும் அப்படின்னா அதில் அந்த கேர்டு லைனில் ஒரு டான்ஜென்ஷியல் லைன் வந்து ட்ரா பண்ணணும். இதை இங்கே வரைஞ்சிருக்காங்க பாரு, டான்ஜென்ஷியல் லைன்ன்றது இதான் அந்த டான்ஜென்ஷியல் லைன், தொடுகோடு ட்ரா பண்ணோம் அப்படின்னா இந்த லைன்ஸோட என்ன தெரியும், அந்த லைன்ஸோட டைரக்ஷன் நமக்கு இங்கே சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் ஒன்று, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட். எப்பயுமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர்செக்டே ஆகாது, வெட்டிக்காது. அதர்வைஸ் த மேக்னெட்டிக் காம்பஸ் நீடில் would point towards two different direction which is not possible. ஒருவேளை அந்த மாதிரி வெட்டிக்கிச்சு அப்படின்னா ஒரே பாயிண்டில் அந்த மேக்னெட்டிக் காம்பஸ் பாக்ஸ் 10th நீங்கள் மேப் ட்ரா பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி மேக்னெட்டிக் காம்பஸ் பாக்ஸ் நார்த் போல் சவுத் போல் உள்ள நீடில் இருக்கும், அது ரொட்டேட் ஆகும். ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா ஒரு பாயிண்டில் ரெண்டு டைரக்ஷன் வந்து காமிக்கணும். அந்த மாதிரி ரெண்டு டைரக்ஷன் ஒரே பாயிண்டில் காமிக்காது, விச் இஸ் நாட் பாசிபிள். அப்போ எப்பயுமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர்செக்ட் ஆகாது. இந்த டயக்ராம் பாருங்கள், இங்கே ட்ரா பண்ணியிருக்க லைன்ஸ்லாம் வந்து அங்கங்கே வெட்டிக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எப்பயுமே இன்டர்செக்ட் ஆகாது. ஸோ இதுவும் அந்த டைரக்ஷன் அதை தான் சொல்லுது இந்த டயக்ராமும். லாஸ்ட் ஒன்று பாருங்கள், the degrees of closeness of the field lines determine the relative strength of the magnetic field. The magnetic field is strong where magnetic field lines crowd and weak where magnetic field lines are separated. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து க்ரௌடாக இருக்குது அப்படின்னா அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டயக்ராம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் அதிகமாக இருக்குது, இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ சேம் சைஸ் தான் நான் ஏரியா ட்ரா பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே 2 லைன்ஸ் இருக்குது, இதில் வந்து 1 2 3 4 5 6 7 லைன்ஸ் இருக்குது. அப்போ இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஃபீல்டு லைன்ஸ் க்ரௌடு அதிகமாக இருக்குன்னா ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கும். ஸோ அதான் 5 பாயிண்ட்ஸ், சாரி 4 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். சார் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் லெசன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பார்த்த மாதிரி தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேம் தான். த நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் crossing any area normal is defined as the magnetic flux pi base E through the area. ஸோ மேத்தமெட்டிக்கலாக இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். பை பேஸ் பி, இங்கே பி எதை ரெப்ரசன்ட் பண்ணுது சார் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் ஈக்குவல் டு டாட் ப்ராடக்ட் அப்படின்னா உனக்கு தெரியும் ஏபி காஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். சார் இங்கே பினா மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஏன்றது ஏரியா. ஸோ இங்கே தீட்டான்றது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஏரியாவுக்கு இருக்கிற ஆங்கிள் தான் என்ன சார் அப்படின்னா தீட்டா. ஸோ இந்த டயக்ராம் நீங்கள் பாருங்கள், இந்த ரெண்டு பிளேட், இந்த பிளேட்டும் இந்த பிளேட்டும் என்னத்தை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொவைட் பண்ணுறதா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உள்ள ஒரு ஏரியா வச்சுருக்காங்க பாருங்கள்,
அந்த ஏரியா வழியாக எத்தனை லைன்ஸ் கிராஸ் ஆகுது அப்படின்றதான் இங்கே ஃப்ளக்ஸ், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஸோ இங்கே டைரக்ஷன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இன்க்ளைண்டாக இருக்குது. அப்போ தீட்டா வந்து வேரி ஆகும். எது இருக்கிற தீட்டா ஏரியா வெக்டாருக்கும் பிக்கும் இருக்கிற தீட்டா வந்து சேஞ்ச் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தீட்டா வந்து எப்படி இருக்குது, 0வாக இருக்குது. ஏரியா வெக்டாருக்கும் பிக்கும் 0வாக இருக்குது. அப்போ 0 மீன்ஸ் காஸ் 0வோட வேல்யூ என்னது, காஸ் 0வோட வேல்யூ 1. அப்போ மேக்ஸிமம் ஃப்ளக்ஸை அது வழியாக போகும், அந்த ஏரியா வழியாக கிராஸ் ஆகும். ஸோ இங்கே தீட்டா வந்து வேரியேஷன் இருக்குன்றதால அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளக்ஸும் சேஞ்ச் ஆகும். ஸ்பெஷல் கேசஸ் அப்படின்ட்டு ஒரு 2 கேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பி இஸ் நார்மல் டு த சர்ஃபேஸ். பி எப்படி இருக்குது, சர்ஃபேஸ்க்கு நார்மலாக இருக்குது. அப்போ தீட்டா 0, த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்குன்னா பிஏ. ஏன் அப்படின்னா பிஏ காஸ் தீட்டான்னு எழுதணும் நம்ம. காஸ் தீட்டா காஸ் 0ன்னு வந்துடும். ஸோ காஸ் 0வோட வேல்யூ 1. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் இப்படி இருக்கிறத எடுத்துக்கலாம். இந்த கேஸ் 1க்கு இது என்ன சார் அப்படின்னா பியோட டைரக்ஷன். ஸோ நம்ம ஒரு ஏரியா இங்கே ட்ரா பண்ணுறோம். நான் ஒரு ஏரியா ட்ரா பண்ணுறேன். இந்த ஏரியா வழியாக 1 2 3 4 லைன் கிராஸ் ஆகுது. இதில் ஏரியா வெக்டார் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஏரியா வெக்டாரும் இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். இதுதான் ஏரியா வெக்டார். ஸோ நார்மல் இதான் வந்து ஒன்றுக்கு ஒன்று நார்மலாக இருக்குது. அப்போது பிக்கும் ஏக்கும் இருக்கிற ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரியாக இருக்கும். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் கேஸ் பாருங்கள். when B is parallel to the surface, B எப்படி இருக்குது, parallel to the surface. ஸோ தீட்டா 90 வந்துடும். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து 0. ஏன் சார் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் 0 அப்படின்னா பையோட ஃபார்முலா என்ன பார்த்தோம், பிஏ காஸ் தீட்டான்னு பார்த்தோம். ஸோ இங்கே காஸ் 19 வரும். காஸ் 90யோட வேல்யூ 0. ஸோ இதுக்கு டயக்ராம் ட்ரா பண்ணலாம். இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். ஸோ பியோட டைரக்ஷன். ஸோ இங்கே ஏரியா, ஸோ ஏரியாவை நான் எந்த மாதிரி இங்கே வைக்கிறேன் அப்படின்னா இப்படி வைக்கிறேன் ஏரியா. ஸோ இதுதான் ஏரியா. அப்போ இங்கே ஏரியா வெக்டார் எங்கே சார் இருக்கும் அப்படின்னா, ஏரியா வெக்டார் எப்படி இருக்கும், நீ மொபைலில் வந்து ஹரிசாண்டலாக கீழே வச்சு பார்க்குற அப்படின்னா அது அந்த சர்ஃபேஸ் மேலே ஒரு பெண்ணை வைக்கிறேன். பெண்ணை வச்சு அப்படின்னா அதுதான் வந்து என்னது ஏரியா வெக்டார். அப்போ ஏரியா வெக்டார் இப்படி ஸ்ட்ரைட்டாக மூஞ்சில் குத்துற மாதிரி இருக்கும் ஏரியா வெக்டார். அப்போ ஏரியா வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கு இருக்க ஆங்கிள் இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா 19 வந்துடும். ஸோ காஸ் 90யோட வேல்யூ 0. அப்போ ஃப்ளக்ஸ் வந்து இருக்காது இந்த ஏரியா வழியாக. இது வழியாக ஃப்ளக்ஸ் வந்து என்ன பார்க்காது, உள்ளே போகாது. ஸோ அப்போ ஃப்ளக்ஸ் வந்து 0. ஸோ அதான் வந்து செகண்ட் கேஸ். இன்னொரு கேஸ் கொடுத்துருக்காங்க பாரு. சப்போஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் நாட் யூனிஃபார்ம் ஓவர் த சர்ஃபேஸ். ஒரு வேளை யூனிஃபார்மாக இல்லை அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் நம்பர் 3.6 என்னவாக மாறும் அப்படின்னா இன்டகிரேஷனாக மாறும். ஏன் சார் இன்டகிரேஷனாக மாறுது அப்படின்னா, யூனிஃபார்ம் இல்லை அப்படின்னுக்குள்ள இன்டகிரேஷன்னா என்ன மீனிங் அப்படின்னா, சின்ன சின்ன பார்ட்டு ஸ்மால் பார்ட்டில் யூனிஃபார்மாக இருக்கும். சின்ன ஸ்மால் பார்ட்டாக எடுத்துக்கிட்டு அதை டோட்டலாக வந்து ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னதுன்னா இன்டகிரேஷன். இன்டகிரேஷன்ன்றது ஒன்றும் இல்லை, சின்ன பார்ட்டாக எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்டகிரேஷன். அப்போ அந்த ஃபார்முலா வந்து என்னவாக மாறுது அப்படின்னா இன்டகிரலாக மாறுது. ஓகே, நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. த எஸ்ஐ யூனிட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் வெப்பர். இதெல்லாம் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. வெப்பர் அப்படி இல்லைன்னா டபிள்யூபி இந்த மாதிரி டினோட் பண்ணலாம் ஜஸ்ட்டு சிம்பிளாக. த டைமென்ஷன் ஃபார்முலா பார்த்துங்க, எம் EL/2 T⁻−2 A/ A/−1. ஸோ இதில் சிஜிஎஸ் யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட சிஜிஎஸ் வேறு ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. சிஜிஎஸ் சிஸ்டம், எம்கேஎஸ் சிஸ்டம், எஃப்இஎஸ் சிஸ்டம் இந்த மாதிரி. அப்போ சிஜிஎஸ் சிஸ்டத்தில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட யூனிட் என்ன சார்னா மேக்ஸ்வெல். ஸோ எஸ்ஐ யூனிட்னது வெப்பர், சிஜிஎஸ் யூனிட் மேக்ஸ்வெல். ஸோ 1 வெப்பர் ஈக்குவல் டு 10⁸ மேக்ஸ்வெல்க்கு ஈக்குவல். இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு ரைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஃப்ளக்ஸ் வேறு, ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு பாரு. இஸ் டிஃபைன்ட் as the number of magnetic field lines
crossing per unit area kept normal to the direction of lines of force. Its unit is Weber per meter square or Tesla. இது யூனிட் ஏரியா அப்படின்னா ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, ஃப்ளக்ஸ் அப்படின்னா கிவன் ஏரியான்னு வரும். இதுதான் டிஃப்ரென்ஸ். இதை இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்குங்க. சரி, நெக்ஸ்ட் போகலாம். யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்டு நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். சரி, இது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே ட்ரா பண்ணியிருக்கிறது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. என்ன சார் இருக்குது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, டைரக்ஷன் அண்டு மேக்னிடியூட் சேமாக இருக்குது அப்படின்னா எல்லா பாயிண்ட்லேயும் அதுதான் வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ நான் யூனிஃபார்ம் அப்படின்னா ரெண்டுமே சேஞ்ச் ஆகலாம், ஒரு பாயிண்ட்டுக்கும் சேஞ்ச் ஆகுது. என்ன சேஞ்ச் ஆகணும்? மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னிடியூடு அண்டு டைரக்ஷன் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது நான் யூனிஃபார்ம். நாங்கள் பாருங்கள், the point is given region. The example, locally earth magnetic field is uniform. யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து யூனிஃபார்மாக எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு ரீஜனுக்கு மட்டும்தான் எடுத்துக்கலாம். அது டோட்டலாக நம்ம எடுத்துக்க முடியாது, எல்லா இடத்தையும் எடுத்துக்க முடியாது. The magnetic field of earth has same value over the entire area of your school. நம்ம ஸ்கூலோட என்டையர் ஸ்கூலில் வந்து என்ன எடுத்துக்கலாம், யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு நீ 4 கிலோமீட்டர் தாண்டி போல் சைடில், இன்னொரு போல் சைடில், அந்த மாதிரி ஈக்குவட்டர் சைடில் இதெல்லாம் வந்து வேரியேஷன் இருக்கும். ஸோ ஒரு ரீஜன், குறிப்பிட்ட ரீஜனுக்கு மட்டும் நமக்கு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டாக எடுத்துக்கலாம். நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் is said to be non-uniform. Its magnitude or direction of the both vary different point of the different in region. Example, magnetic field the bar magnet. இதான் பார் மேக்னெட். பார் மேக்னெட்டில் பார்த்தோன்னா அது வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை, இது வந்து நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இங்கே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கும், இந்த இடத்தெல்லாம் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ டைரக்ஷன் மாறுது, ஸ்ட்ரென்த்து மாறுது, எல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்றதால ஸோ அது நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இந்த டயக்ராம் ஏ பாருங்கள், நடுவில் கேப் அதிகமாக இருக்குது, அப்போ அதனோட மேக்னிடியூட் வந்து சேஞ்ச் ஆகும். இதில் பாருங்கள் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. இதில் பாருங்கள் இந்த இடத்த க்ரௌடு அதிகமாக இருக்குது, இந்த இடத்துல ஸ்பேஸ் வந்து அது அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மேக்னிடியூட் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. Calculate the magnetic flux coming out from closed surface containing magnetic dipole. Say the bar magnet as shown in the figure. ஒரு பார் மேக்னெட்டை ஒரு கண்டெய்னருக்குள்ளே வச்சுருக்காங்க. அப்போ இது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்குது. இப்போ க்ளோஸ்டு சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் வந்து 0ன்னு தான் சொல்லணும். சொல்யூஷன், the total flux emanating from the closed surfaces enclosed the dipole is 0. ஸோ ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்லேருந்து வெளியே வர ஃப்ளக்ஸ் வந்து 0வாக இருக்கும். ஸோ இங்கே ஏன் சார் இன்டெக்ரல் ஃபார்ம் எடுத்திருக்காங்க அப்படின்னா, இது பார் மேக்னெட் வந்து யூனிஃபார்ம் இல்லை, ஸோ நான் யூனிஃபார்ம் அப்படின்றதால இன்டெக்ரல் ஃபார்ம் எடுத்திருக்காங்க. அப்போ ஃப்ளக்ஸ் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும், ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்லேருந்து வெளியே வருது. த இன்டெக்ரல் இஸ் டேக்கன் ஓவர் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் நம்ம இன்டெக்ரல் பண்ணோம் அப்படின்னா என்ன வந்துடும்? 0 வந்துடும். சின்ஸ் நோ ஐசோலேட்டட் மேக்னெட்டிக் போல். ஐசோலேட்டட் மேக்னெட்டிக் போல் அப்படின்னு வந்து இல்லை, தனியாக ஒரு போல் இல்லை. ஸ்கால்டு மேக்னெட்டிக் டைபோல். மேக்னெட்டிக் மோனோபோல் அப்படின்றது எக்ஸிஸ்ட் ஆகாது. திஸ் இன்டெக்ரல் ஆல்வேஸ் 0. ஸோ இது வந்து இன்டெக்ரல் என்னவாக இருக்குது? 0வாக இருக்குது. அதாவது வந்து ஃப்ளக்ஸ் வந்து 0. திஸ் இஸ் சிம்லர் த காஸ் லா இன் த எலக்ட்ரோஸ்டாட்டிக். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. காஸ் லாவில் பார்த்து அப்படின்னா இதே ஃபார்ம் தான் வந்திருக்கும் உனக்கு. அங்கே இ வெக்டார் டாட் டிஏன்னு வந்திருக்கும், இங்கே பி வெக்டார் டாட் டிஏ வெக்டார்னு வருது. அதுதான் வந்து சிமிலர் டு காஸ் லான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கூலம்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஆஃப் மேக்னட்டிசம். இதே கூலம்ஸ் லா எங்கே இருந்தது? ஃபஸ்ட் லெசனில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இருந்தது. இங்கேயும் இதில் மேக்னட்டிசம் இருக்குது. ரொம்ப சிம்பிள், ரெண்டும் போத் ஆர் சேம் தான். இந்த டயக்ராம் பற்றி தான் இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அந்த பேராகிராஃபில். இந்த டயக்ராம் பாருங்கள், இங்கே ஒரு பார் மேக்னெட் இருக்குது, இங்கே ஒரு பார் மேக்னெட் இருக்குது. இது சவுத் போல் நார்த் போல், சவுத் போல் நார்த் போல்.
ஸோ எப்பயுமே நார்த்து சவுத்து என்ன பண்ணும் அப்படின்னா ரிப்பல் பண்ணும். இங்கே சவுத்து கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க, ரிப்பல் பண்ணுது. இங்கே நார்த்து கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க, ரிப்பல் பண்ணுது. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தா அப்படின்னா இங்கே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மேக்னெட்டோட சவுத்து, அதர் மேக்னெட்டோட நார்த்து. ஸோ சவுத்து நார்த்து என்னாகும், அட்ராக்ட் பண்ணும். எப்படி நம்ம ஃபஸ்ட் லெசனில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் சார்ஜஸை பற்றி பார்த்தோம். சார்ஜஸ்னால் ப்ளஸ்ஸு அப்படின்னா நமக்கு ப்ளஸ்ஸு ஆர் மைனஸ்னால் என்ன ஃபோர்ஸு, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்ன்னு பார்த்தோம். ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஒன்றும் இல்லை, லைக் சார்ஜஸ் வந்து ரிப்பல் பண்ணோம், அன்லைக் சார்ஜஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ இதே சேம் கான்செப்ட் தான் இங்கே. சேம் போல் அப்படின்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு, டிஃப்ரெண்ட் போல்ஸ் அப்படின்னா என்னவாக இருக்கும் அப்படின்னா அட்ராக்ஷன் ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ இதை பற்றி தான் அந்த பேராகிராஃபில் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ஸ்கொயர் லா டெஃபினிஷன் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாரு. த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் டூ மேக்னெட்டிக் போல்ஸ் இஸ் directly proportional to product of their pole strength and inversely proportional to square of the distance between them. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இருக்க அதே சேம் கான்செப்ட்டு அங்கே ப்ராடக்ட் ஆஃப் தயர் சார்ஜஸ்ன்னு படிச்சிருப்போம், இங்கே போல் ஸ்ட்ரென்த்துன்னு படிக்கிறோம், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ எஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ஒரு போலோட போல் ஸ்ட்ரென்த்து QMA, இன்னொன்று QMB, அது ப்ராடக்ட் ஆஃப் போல் ஸ்ட்ரென்த் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல் ஸ்ட்ரென்த், அதே சேம். ஸோ இங்கே ப்ரொபோஷ்னாலிட்டி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன போடுவோம், ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம். அந்த கான்ஸ்டன்ட்டு தான் இங்கே என்ன சார் அப்படின்னா K. ஸோ F ஈக்குவல் டு K, இந்த ப்ரொபோஷ்னாலிட்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு K போட்டிருக்கோம். இப்போ QM பை R ஸ்கொயர் இன்ட்டு R கேப் இன் மேக்னிடியூட். ஸோ டைரக்ஷன் இல்லாமல் இங்கே எழுதியிருக்காங்க, ஜஸ்ட்டு மேக்னிடியூட் மட்டும் சேம் தான். K is the proportionality constant whose value depends on the surrounding medium. Kன்றது ஒரு கான்ஸ்டன்ட், ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட். அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த சரௌண்டிங்கை, அந்த மீடியத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த இன் SI யூனிட் ஆஃப் வேல்யூ ஆஃப் K ஃபார் ஃப்ரீ ஸ்பேஸ், கேவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க பாரு. K ஈக்குவல் டு μ0/4π. ஸோ உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஞாபகம் இருக்கும், K ஈக்குவல் டு அங்கே வேல்யூ என்னென்னு படிச்சிருக்கோங்க, 1/4π எப்சிலான் படிச்சிருப்போம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் கேவோட வேல்யூ 1/4π எப்சிலான். ஸோ இங்கே மேக்னட்டிஸில் μ0/4π, இது நியர்லி இது என்னத்துக்கு ஈக்குவல் வேல்யூ அப்படின்னா 10⁻⁻7 ஹென்ரி மீட்டர் இன்வர்ஸ். ஸோ எப்படி சார் படிக்கணும், μ0 இஸ் அ அப்சல்யூட் பெர்மியபிலிட்டி. μ0 எப்படி படிக்கணும், பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் RR வேக்கம், H இஸ் ஸ்டாண்ட் பை இங்கே ஹென்ரி. H வந்து ஒரு சயின்டிஸ்டோட நேமு. μ0 அப்படின்னா ஃப்ரீ ஸ்பேஸ், மியூன்னு போட்டோம் அப்படின்னா அது மீடியம். அங்கே எப்படி எப்சிலான் நாட்டோ அதே மாதிரி இங்கே μ0. இதான் வந்து அந்த போல் ஸ்ட்ரென்த்து. Q ரெண்டு மேக்னெட்டு, இது QMA, இது QMB போல் ஸ்ட்ரென்த்து. இது ரெண்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து என்னது R. இதை வச்சு தான் இங்கே கூலும்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மேக்னெட்டிக் டைபோல். ஸோ இந்த டெஃபினேஷன் கேட்பாங்க. டெஃபினேஷனு இதில் ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலா இல்லை இந்த ஃபார்முலா, இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து நமக்கு ப்ராப்ளத்தில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேல்யூஸ்லாம் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. ஸோ இன்னொரு சம்மு, எக்ஸாம்பிள் 3.5. த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மேக்னெட்டிக் போல், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இப்போ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னாவே நமக்கு ரெண்டு மேக்னெட்டும் என்னவாக இருக்கும், ரெண்டு போலும் வந்து சேம் போலாக இருக்கணும். ஸோ ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா, F கொடுத்தாச்சு. இஃப் டூ போல்ஸ் ஆர் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்து, ஸோ ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஸ்ட்ரென்த் ஈக்குவல் அப்படின்னா என்ன மீனிங்கு, QM ஈக்குவல் டு QM, ரெண்டும் சேம். ஆர் செப்பரேட்டட் த டிஸ்டன்ஸ் ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, அதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். கால்குலேட் த போல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஈச் போல். அப்போது ஒரு போல் ஸ்ட்ரென்த்து என்னவாக இருக்கும். ஸோ இங்கே கேட்குறது என்ன சார்னா Q தான் கேட்குறாங்க, QM கேட்குறாங்க. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ. ஸோ இது ஃபார்முலா இப்போ தான் பார்த்தோம், கூலும் ஃபோர்ஸு.
எஃபோட வேல்யூ டேட்டாவில் கொடுத்துட்டாங்க, ஆரோட வேல்யூ சென்டிமீட்டரில் கொடுத்துட்டாங்க, இன்ட்டு 10⁻⁻2 போட்டோன்னா அது மீட்டராக மாறிடும். சென்ஸ் ரெண்டும் ஈக்குவல் கொடுத்துட்டாங்க, அப்போ ஈக்குவல்ன்றக்குள்ள இதை நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி எஃப் தெரியும், கியூவோட வேல்யூ நமக்கு தெரியும். இதுதான் நம்ம பார்த்துக்கணுன்னு சொன்னேன். கியூவோட வேல்யூ 10⁻⁻7. இதை பாருங்கள், எஃபோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, கியூவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க. இங்கே QM இருக்கு இல்லையா, அது ரெண்டு சேம்ன்றதால QM ஸ்கொயரு. கீழே என்ன சார் இருக்குன்னா ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 10 × 10⁻⁻2. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன வேணும் அப்படின்னா QM தான் வேணும். அதை நீங்கள் கொஞ்சம் போட்டு பார்த்துங்க. QM = 30 அப்படின்னு வந்து ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.